கூட்டத்துடைய தலைவர் சண்முகம் அவர்களை, பங்கேற்றக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தோழர் சாதிக் அவர்களை, தோழர் ஜோதிபாஸ் அவர்களை, பங்கேற்றக்கூடிய அனைத்து பேர்களையும் எனக்கு தெரியாது. இப்போ தான் எழுதிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா எல்லார் பேரையும் பேசிட முடியும். சிதம்பரநாதன் உட்பட இப்போ தெரியும். டக்குன்னு வந்துட்டு எழுத சொல்ல சிதம்பரநாதன் சொல்லிட்டார். அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு கூட்டுறவு ஊழியர் சம்மேளனம் 2000 துவக்கப்பட்டது. 2000 துவக்குகிற போது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக நம்ம நிறைய கோரிக்கைகளை முன்வைத்தோம். ஒன்று பணி நிரந்தரம், அடுத்து ஓய்வூதியம், அடுத்து ஒரு மருத்துவ காப்பீடு. இந்த 3 கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் மாநில அளவில் ஒரு அமைப்பை துவக்குவது என்று நாங்கள் இன்றைக்கு முடிவெடுத்தோம். அதில் பணி நிரந்தரம் என்பது எட்டாக்கணியாக இருந்தது. குறிப்பாக 8/7/80 முதல் 12/3/2001 வரை கூற்று நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை கலந்தறியாமல் நேரடியாக நியமனம் செய்யப்பட்ட ஊழியர்களுடைய பணி வரன்முறை தொடர்பாக ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பார்கள். ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கான கோஆப்ரேட்டிவ் எம்ப்ளாயுடைய வாழ்வாதாரமும் பணி நிரந்தரமாக எதுவும் மாறலை. 80லேருந்து 2001 சொன்னால் ஏறக்குறைய 21 ஆண்டுகள். 21 ஆண்டுகளமாக நாம் அப்பாயின்மெண்ட் ஆகணும், இன்னும் பர்மனெண்ட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எழுதும்போது நாம் ஒரு அன்றைக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே நேரு, நேற்றைய தான் ஜே ஹேமச்சந்திரனுடைய நினைவு நாள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அன்றைக்கு 2000 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்த தோழர் ஜே ஹேமச்சந்திரன் சிஐடியுடைய மாநில தலைவர். அவரை அழைச்சிக்கிட்டு தான் நாங்கள் திங்கட்கிழமை சென்னையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணி வைத்திருந்தோம். ஒரு நேரு என்ன சொன்னார்னா, நான் திங்கட்கிழமை பார்க்க முடியாது, நான் வேறு வழியாக வெளியூர் போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துடுங்க காலையில் அப்படின்னு சொன்னால் நாங்கள் 8 மணிக்கெலாம் அவர் வீட்டுக்கு போயிட்டோம். போன பிறகு நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், எங்கள் ஆட்சியிலேயே நாங்கள் உங்களுக்கு பணி நிரந்தர ஆணையை கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்தா நாங்கள் நிறைய டிமாண்ட் கொடுத்தோம். அன்றைக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அந்த காரணத்தால் அதெல்லாம் ஏற்றுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி சொன்னார். நாங்கள் சென்னையில் மறுநாள் ஊர்வலம் இப்போல்லாம் அனுமதி கிடையாது. அப்போ அன்றைக்கு 2000 அண்ணா சிலையிலேருந்து புறப்பட்டு சிம்சன்லேருந்து புறப்பட்டோம். அண்ணா சிலையை தாண்டி D1 போலீஸ் ஸ்டேஷனில் வருகிற போது காவல்துறை மறித்தார்கள். அன்றைக்கே ஜெயமச்சந்திரன் தான் ஊர்வலத்தில் முன்னின்று வந்தார். அந்த ஊர்வலத்தில் முன்னாடி நிருபர்கள்லாம் கேட்டாங்க, என்ன அமைச்சர் பேசுனீங்களா என்ன? அப்போ அவர் இந்த அஷூரன்ஸ் எல்லாம் சொல்லிட்டார்.